கச்சா எண்ணெயை வைத்து நாடுகளை கலங்கடிக்கும் தலைவர்கள். ஈரான் யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு பதிலடியாக ஈரான் என்ன பண்ணுதுன்னா, அந்த பக்கத்தில் உள்ள வளைகுடா நாடுகள்லாம் எங்கெல்லாம் அமெரிக்க படைத்தளம் இருக்குதோ அங்கெல்லாம் குண்டு வீசுது, ராக்கெட்டை ஏவுது. அதுபோக இஸ்ரேல் மேலேயும் அடிக்குது. இதை சுற்றி அடிக்கிற, அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் ஒரே ஈரான் மட்டும் தான் அடிக்கிறாங்க. ஆனால் ஈரான் வந்து பல நாள் 360 டிகிரி சுற்றி பீரியங்கள் சுத்தமாக எல்லா நாடுகளும் அடிக்குது. இது மட்டும் இல்லாமல் அவங்க ஈரான் கண்ட்ரோலில் உள்ள ஹோர்முஸ் மேலே செஞ்சிய கண்ட்ரோலில் வச்சுட்டு மூட போகிறாங்க. அதில் எண்ணெய் கப்பல்கள்லாம் அமெரிக்கா மற்ற நாடுகளுடைய தங்களுக்கு எதிரான நாடுகளுடைய எண்ணெய் கப்பல் எதுவுமே அதில் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்ருக்காங்க. என்னாச்சுன்னா, இந்த பிரச்சனைனால யுத்தத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போய் உலகம் ஃபுல்லாக எரிபொருள் தட்டுப்பாடு பூதாகரமாக உருவாயிட்டு. குறிப்பாக இந்தியாவிலலாம் அன்றைக்கி ஒரு 40-50 நாளைக்கு தான் எரிபொருள் இருக்கும். இப்போவுமே பாருங்கள், கேஸ் எங்கே பார்த்தாலும் சிலிண்டர் இல்லை. அது பேனிக் பை வேறு. இந்த மாதிரி தடை வரப்போனோடனே பேனிக் பை ஒருத்தர் 4 சிலிண்டர் 5 சிலிண்டர் புக் பண்ணணும். இப்போ அந்த டைம் வந்து 24 நாள் ஆக்கிட்டாங்க. ஹோட்டல்களுக்கெல்லாம் கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கல. தொழிற்சாலைகளுக்கு இந்த சிலிண்டர் கொடுத்தா நிப்பாட்டிட்டாங்க. எல்பிஜி இந்த மாதிரிலாம் கொடுக்க நிப்பாட்டாங்க. இந்த மாதிரி எரிபொருள் பெட்ரோல் தட்டுப்பாடும் துறையில் போகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இன்றைக்கி பெட்ரோல் வந்து பீப்பாய் வந்து ஒரு டாலர் வந்து $105 மேலே போயிட்டே இருக்குது. ஆனால் இப்போ ஈவன் அமெரிக்காவில் கூட இதனால் எரிபொருள் விலை கூட்டிகிட்டு விலைவாசி உயர்ந்துட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அங்கே உள்ள நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வந்து சொல்லியிருக்கு. அந்தளவுக்கு எல்லா நாட்டையுமே அது வந்து இந்த யுத்தம் வந்து ஒவ்வொரு வகையிலையும் பாதிச்சிருக்கு. குறிப்பாக எரிபொருள் பிரச்சனையில் வெகுவாக பாதிச்சிருக்கு. மரணங்களும் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. ஈரானில் ரொம்ப பேர் சாகிறாங்க. அது இப்போ பள்ளிக்கூட மாணவிகள்லாம் அதிகமாக சாகிறாங்க. ஏன்னா ஈரான் வந்து அமெரிக்காவோட பெண்கள் வந்து கல்வியில் வந்து லிட்ரஸி ரேட்டில் 99% லிட்ரஸி ரேட்டு. அமெரிக்காவில் 87% தான். அதனால தான் பெண்களும் சாகுறாங்க. அந்த மாதிரி அமெரிக்காவிலையும் அமெரிக்க வீரர்களும் கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் நாட்டில் உள்ள வீரர்களும் கொல்லப்படுறது. எங்கே பார்த்தாலும் மரண ஓலம், இந்த மாதிரி நெருப்பு, கப்பல்கள்லாம் நடுக்கடலில் மூழ்கடிக்கப்படும் இந்தியர்கள் கூட அதில் பலியாயிருக்காங்க. ரொம்ப துயர சம்பவம். இந்த காலி துறைமுகம் இருக்க இலங்கை பக்கத்தில் இந்தியாவில் பயிற்சி பெற்று போன ஈரான் அணுக்கப்பல் மேலே அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பலை வைத்து அடிச்சதில் 82 பேர் பலியாகிட்டாங்க. 30 பேர் தான் பழைச்சாங்க. மற்ற 2 கப்பலையும் இந்தியா பத்திரமாக பாதுகாத்து கொச்சியில் போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி யுத்தம் வந்து கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இந்த எரிபொருள் வந்து ஒவ்வொரு வீட்டையும் பதம் பார்க்குது. ஏன்னா இல்லத்தரசிகளுக்கு இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்படி ஒவ்வொரு இதுலேயும் பண்ணும்போது இப்போ எல்லாம் சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், எலக்ட்ரிக் ஸ்டவ்வு, இண்டக்ஷன் ஸ்டவ் அதை வாங்க போகிறாங்க. ஏன்னா இதிலே சிலிண்டர்லேயே அடிக்ட் ஆகிட்டோம். இன்னும் கிராமங்களை பற்றி ஓரளவு அவங்க நினச்சின்னா பழையபடி விறகு எடுப்பு போவாங்க. அங்கேயே கூட பிரச்சனை, சிலிண்டர் வரலன்னு எண்ணிக்கிறது. இந்த மாதிரி ஒரு யுத்தம் வந்து உலகம் ஃபுல்லாக எரிபொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி எல்லாத்தையுமே பாதிச்சிருக்குன்னா இந்த அமெரிக்கா சேர்ந்து நடத்தும் ஈரான் யுத்தம் தான். இப்போ இது முடிவு போகிறதுக்கு எப்படின்னா, அமெரிக்கா என்ன பண்ண போகுது, அவங்க வந்து நாங்கள் எல்லா நாட்டுக்கும் கப்பலில் எண்ணெய் வர தடுக்க மாட்டோம், ஓர்முஸ் சதியை சரி பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆனால் நடக்கவே இல்லை. ஏன்னா யுத்தம் ஒரு நாள் முடிஞ்சு நினச்சாங்க. வெனிசுலாவில் போய் பார்த்திங்கன்னா, வெனிசுலா ஜனாதிபதி தூக்கணுன்னாங்க, ஆட்சி மாட்டோம். அது வந்து அவங்க அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை எல்லாத்தையும் அமெரிக்கா கண்ட்ரோல் வச்சு அவங்களுக்கு இந்த எப்படி தட்டுப்பாடு பார்த்தா கவலை இல்லை. அதே மாதிரி தான் ஈரான்லேயும் தலைவர் அடிச்சிட்டோன்னா முடிஞ்சுன்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே புதிய தலைவர் வந்துட்டார். நாங்கள் தொடர்ந்து அவங்க வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஏற்கனவே ஈராக் கூட வந்து 18 வருஷம் சண்டை போட்டாங்க. இப்போ அமெரிக்கா கிட்டேன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு சண்டை போடுவாங்க. ஒரு இழப்பு தான் அவங்களுக்கு. ஏன்னா போர்க்கப்பல் இழப்பு, ஆள்களும் எல்லாம் இழப்பு, விமானப்படை இழப்புலாம் இருக்குது. இருந்தாலும் பல வருஷம் நாங்கள் சண்டை போடுவோம் அப்படிங்கிற. அப்படி சண்டை போட்டுச்சுன்னா என்ன ஆகும், உலகம் வந்து ஸ்டாப் அந்த நிலைமைக்கு வரக்கூடிய இதை வந்து நடந்துருக்கு. இந்த தலைவர்கள் என்ன பண்ண போகிறோன்னு இப்போ வந்து இந்த எண்ணெய் தட்டுப்பாடு வந்தோடனே இந்தியா வந்து ரஷ்யாவிட்ட பழையபடி எண்ணெய் வாங்க. ஏன்னா நம்ம அங்கே மலிவு விலையில் வாங்கிட்டு இருந்தோம் உக்ரைன் வார் நடக்குது. ஆனால் உடனே அதை வாங்க விடான்னு ட்ரம்ப் தடை போட்டார். உடனே இப்போ அதை நிப்பாட்டிட்டு அமெரிக்காவிட்ட ஒப்பந்தம் போட்டோம். இப்போ அங்கேருந்து எண்ணெய் வர முடியாதனால நீங்கள் 30 நாளைக்கு அங்கே வாங்கிட்டுங்க. என்னமோ நம்ம வந்துட்டு வேலை செய்கிற மாதிரி அமெரிக்கா ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதே சமயம் புதின் இன்றைக்கி ட்ரம்ப் பேசி போனால் கூட புதின் என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து யூரோப் நாட்டுக்கு எண்ணெய் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஏற்கனவே அவர் அவர்கிட்ட வாங்கியே தடை போட்டுருந்தாங்க. இப்போ அவரே கொடுக்க மாட்டேன்ட்டார். அந்தளவுக்கு அங்கே அவர் ஸ்டெப்பனாருன்னா இன்னும் பெரிய, ஏன்னா யூரோப் கண்ட்ரியில் குளிர்காலெலாம் வந்துச்சுன்னா தாங்க முடியாது எரிபொருளாட்ட. அப்படி ஒரு பிரச்சனை வந்துருக்கு. இப்படி எல்லா வகையிலும் பிரச்சனை வரும்போது கட்டாயம் போர் முடிவுக்கு வரணும் தான் எல்லோரும்
நினைப்பாங்க. அதுக்கு ஆனால் அந்த போரை முடிவுக்கு வராத வகையில் ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள், ஈரானுடைய பதிலடி எல்லாம் இருக்குது. இதுக்கு பக்கபலமாக இருப்பது இஸ்ரேல்.